கோவை குரு விசிகா கா இந்த கழிவுநீர் தேக்க தொட்டிங்கிறது வந்து சாய்பாபா காலனி தடாகம் ரோடு இந்த ஒட்டுமொத்தத்துக்கு இங்கே தான் வந்து ஒட்டுமொத்த தேங்கி நிற்கிற இடம். இங்கேருந்து தள்ளி விட்டால் தான் சூலூர் குளத்தில் போய் இந்த பம்ப் மூலிமா போய் சூலூர் குளத்தில் சேரும். இது இறங்கி தூர்வாருக்கு 2 தொழிலாளி வந்து உள்ளே இறங்கினாங்க. தவறி கீழே விழுந்து சரியான உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால அதை காப்பாற்ற இன்னொருத்தர் போய் விழுந்து 5 மணிக்கு விழுந்து மணி 10 ஆச்சு. இது வரைக்கும் அரசு மாநகராட்சியினால் இது வரைக்கும் அவங்கள வந்து மீட்க முடியல. அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த மாநகராட்சி வந்து துப்புரவு தொழிலாளிகளை கோவை மாநகராட்சி மெத்தனை போக்காக தான் அவங்கள நடத்துகிறாங்க. அவங்கள வந்து எப்போவுமே வந்து ஒரு நாயை விட கேவலமாக ஒரு உபகரணங்கள் கடத்துறதில்ல. மாநகராட்சி ஆணையர் வந்து அவர் போய் ஏதாவது கேள்வி கேட்டால் அவர் அரசு ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாருன்னு வந்து அவங்க மேலே வழக்கு போடுறது, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது, சம்பளம் அரசாங்கம் நிர்ணயித்த சம்பளம் கூட கொடுக்கறதில்ல. இது முழுக்க கோவை மாநகராட்சியினுடைய மெத்தனை போக்கு தான். ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறோம், இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம். இன்னுமே மலத்தை வந்து மனிதன் கையால் அள்ளிட்டு இருக்கிறாங்களோ இந்த கோவை மாநகராட்சியில் நீடிக்குது. இதுக்கு முழுக்க காரணம் கோவை மாநகராட்சி மட்டுமே. அர்ஜுனனுங்கிற 2 பேருமே அவுட் சோர்ஸா, சுரேஷ் அர்ஜுனன் சொல்கிற 2 பேருமே ஒப்பந்த தொழிலாளர்கள். முதல்ல இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையவே வந்து ஒழிக்கணும். இந்த வேலைக்கு முதல்ல என்னமோ இங்கே ஆளு வந்து நானும் நீனு போட்டு நிற்கிற மாதிரி இதில் வேறு ஒப்பந்த தொழிலாளர்கள் எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்களால பணி நிரந்தரம் செய்யணும். இழந்தவங்க குடும்பத்துக்கு உரிய அரசு இழப்பீடமும் அவங்க வீட்டில் தலா ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு இது மூலமாக நான் அரசை கேட்டுக்கிறேன்.